வெல்கம் டு அரசு ஃபார்ம். அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவு என்னென்னா, காட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா? முதல்ல காட்டு நெல்லிக்காயை அவிக்கணும், ஆவியில் வேக வைக்கணும், அல்லது கொஞ்சோல தண்ணி விட்ட வைக்கணும். ஆவிலையும் வேக வைக்கலாம், அல்லது என்ன செய்யலாம், கொஞ்சோல தண்ணி விட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் என்ன செய்யணும், குடிச்சிடணும். ரொம்ப சத்து, ஓகேவா? திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிசம் பண்ணணும். எண்ணெய்னா தேங்காய் அல்லது நல்லெண்ணெய். நான் தேங்காயில் தான் தாளிசம் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே என்கிட்ட தேங்காய் இருக்கு. நான் தேங்காய் வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால என்கிட்ட தேங்காய் இருக்குது, அதனால் நான் தேங்காயில் தான் போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லது நல்லெண்ணெய், எதுனாலும் ஓகே தான். தாளிசம் பண்ணி 2 கடுகு வெடித்த உடனே 10 போல் வெந்தயம் போட்ட உடனே வாசனை வீடு ஃபுல்லாக மணக்கும். அப்படி ஒரு வாசனை அடிக்கும். அந்த வெந்தயமும் வெடித்த உடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றார் போல் வத்தல் பொடி அந்த எண்ணெயிலே போடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடணும். வத்தல் பொடி, கொஞ்சோல மஞ்சள் பொடி, காயப்பொடி, டீ காயப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வத்தல் பொடி ப்ரௌன் கலரில் வரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடணும், இல்லது கரிஞ்சிரும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லை, வேக வச்சுருப்போம் இல்லை நெல்லிக்காய், அதையும் அதில் போட்டு புரட்டி எடுத்தால் போதும். அருமையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நெல்லிக்காய் வெந்திருக்குமா, அந்த மசாலாவில் போட்டு புரட்டினா போதும். மசாலையை நம்ம இது பண்ணும்போது, தாளிசம் பண்ணி போடும்போது என்ன செய்யணும்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க, இல்லது மசாலா கரிஞ்சிடும். இதே மெத்தடில் தான் நம்ம நார்த்தங்காய் ஊறுகாயும் எலுமிச்சம் ஊறுகாயும் நான் போடுவேன். ஆனால் அதை கட் பண்ணி ஒரு 4-5 நாள் கல் உப்பு போட்டு ஊற வச்சுக்கிடுவேன். ஊறிய பிறகு இதே மெத்தடில் என்ன செய்வேன், தாளிசம் பண்ணி எடுத்துடுவேன். இதே மெத்தடில், இதே மசாலா தான், இதே தான் பண்ணி எடுத்தால் அருமையாக இருக்கும். இந்த பாருங்க வச்சுருக்கேன், எலுமிச்சை நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி இருக்கு, சுவையாக இருக்கும். பழைய கஞ்சி தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இது நார்த்தை. சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி போடுவீங்க நார்த்தங்காய் ஊறுகாய்னு. நீங்கள் போட்டிருந்தது நல்லா இருக்குன்னு. இதை பார்த்து நீங்களும் போட்டு பாருங்கள் சகோதரி அவர்களே. எளிய மெத்தடு தான். மசாலா எல்லாம் நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும், எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் அந்த வத்தல் பொடியெல்லாம் நிறம் மாறி வருமா, பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடுவதற்கும் அழகாக இருக்கும். இந்த வெந்தயம் போடுறதுனால, காயப்பொடி வெந்தயம்லாம் போடுறதுனால வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஓகேவா நண்பர்களே? பழைய கஞ்சிக்கு அருமையாக இருக்கும். செய்து சாப்பிடுங்க. அப்புறம் இதை என்ன பண்ணணுன்னா, ஒரு பீங்கான் பாட்டிலை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. மாதக்கணக்கில் இருக்கும், கெட்டே போகாது. தேவைக்கு எடுத்துக்கலாம். ஊறுகாய் எப்பவும் தேவைப்படா இல்லை, எப்போமா தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே டன்.